ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நிகழ்ச்சியில் கார்த்திகை நட்சத்திரத்தோட சிறப்பு பலன்களை பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் ரோகிணி நட்சத்திரத்துக்கான சிறப்பு பலன்களை பார்ப்போம். ரோகிணி அப்படின்னாலே எல்லாருக்கும் குருவுக்கும் குருவானவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ரோகிணி அப்படின்னாலே குரு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். 27 நட்சத்திரங்களில் இது சந்திரனுக்கு மிகச்சிறந்த நட்சத்திரம், சந்திரனுக்கு மிக பிரியமான நட்சத்திரம்னு புராணம் சொல்லுது. இப்போ சந்திரன் உச்சமாகிற இடம் ரிஷபராசி தானே. ரிஷபராசியில் தான் இந்த ரோகிணி நட்சத்திரத்தோட 4 பாதங்களும் இருக்குது. அப்போது ஒளிக்கிரகம்னா இரவில் அனைவரையும் மயக்கக்கூடிய ஒளிக்கிரகம் சந்திரன். சந்திரன் உச்சமாகக்கூடிய இடம், சந்திரனுக்கு மிக பிடித்தமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோகிணி. அப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் மிகச்சிறந்த பிரகாசமாக இருப்பாங்க. பார்வையிலையோ, தோற்றத்திலையோ, அறிவுலையோ, செல்வத்திலையோ, செழிப்புலையோ எதில் பார்த்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வகையில் அந்த செழிப்பும் அந்த பிரகாசமும் அவங்களுக்கு தென்படும். எல்லா துறைகள்லையும் பார்த்திங்கன்னா சினிமா, அரசியல், அப்படி பல துறைகள் எடுத்துங்களேன். ஒரு துறையை எடுத்துக்கலாம். இந்த ஒரு துறையிலையும் பார்த்திங்கன்னா இந்த டாப் மோஸ்ட்லேருந்து மற்றவங்களை கைடு பண்ணுறாங்க இல்லையா. இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவான நிலைகள்லேருந்து மற்றவங்களை வழி நடத்துகிறவங்க, தயார்படுத்துகிறவங்க, தட்டி கொடுத்து அவங்களோட உயர்வுக்கு காரணமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரமாக இருப்பாங்க. ரோகிணிக்கு அதனால தான் சொல்கிறது, எந்த துறையில் ரோகிணி நட்சத்திரம் இருந்தாலும் அந்த துறையில் அவங்க மற்றவர்களுக்கு குருவாகவும் வழிகாட்டியாகவும் திகழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சந்திரனுக்குன்னு மிகப்பெரிய சிறப்பு குணம் இருக்குது. நம்ம கிரகங்களை பற்றி பேசும்போது அதை பார்த்துருக்கோம். சந்திரன் தான் எல்லா கிரகங்களையும் சீக்கிரம் மயக்கி அந்த மயக்கத்திலே ஆழ்த்தி அப்படியே மயக்கத்தில் கட்டி போட்டுடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்பேற்பட்ட சந்திரனே மயங்கிற இடம், சந்திரன் நெருங்கி நிற்கிற இடம் ரோகிணி நட்சத்திரம். இதுக்கு சங்க இலக்கியத்திலேருந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நெடுநல் வாடை, அதாவது நெடுநாள் வாடைன்னு படிச்சிடக்கூடாது, நெடுநல் வாடை அப்படின்னா வாடை காற்று. வாடைங்கிறது தலைவனும் தலைவியும் பிரிந்து இருக்கிறதுக்கு உதாரணமாக சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நெடுநல் வாடைன்னு சொல்கிறாங்க. அதாவது தலைவன், அதாவது பாண்டிய நெடுஞ்செழியன் போருக்கு போயிடுறான். போருக்கு பண்ண பிறகு அந்த நாட்டு அரசி தனிமையில் இருக்கா. அப்போ தலைவனோட பிரிவை ஏங்கி தவிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு திருமணமான நாளன்று என்ன கிரக நிலைகள் இருந்ததோ அதை அந்த காலத்தில் அவங்களுடைய படுக்கை அறையில் அந்த கிரக நிலைகளை ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்கிறது ஒரு காலத்தில் பழக்கமாக இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திர தினத்தன்னைக்கு அவளுக்கு அந்த திருமணம் நடந்திருக்கு. அதுக்கான கிரக நிலைகள் அந்த உப்பரிகையில் அவளுடைய படுக்கை அறையில் இருக்குது. அதை நினச்சி தன்னுடைய பழைய ஞாபகங்களை நினச்சி பார்க்குறான். இந்த நிகழ்ச்சிக்கும் ரோகிணிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அவளுக்கு திருமணம் நடந்த நாள் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு நடந்த நாள். இதை நக்கீரனார் தான் அழகாக எழுதியிருப்பார். அதாவது நல்லா இப்போ கூட சொல்லுவாங்க, வருடத்தோட தொடக்கம் சித்திரை மாதம் தான். இது எப்படின்னா மேடம்னா மேஷம் இல்லையா, மேஷத்தோட அடையாளம் தானே ஆடு. இதை அவர் எப்படி எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்ணிலை மறுப்பின் ஆடு தலையாக விண்ணுருபு திரிபு தரும் வீங்கு செலல் மண்டிலத்து அப்படின்னு இந்த பாட்டு ஆரம்பிக்கும். அதாவது ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு தான் திருமணம் வச்சுக்கிட்டா. ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு திருமணம் நடந்தால் கணவனும் மனைவியும் எப்படி ரோகிணி நட்சத்திரத்தை சந்திரன் இணை பிரியாமல் சேர்ந்தே இருக்கணும்னு விரும்புகிற மாதிரியும் கணவனும் மனைவியும் சேர்ந்தே இருப்பாங்க அப்படிங்கிறது அந்த காலத்தில் ஒரு நம்பிக்கையாக இருந்திருக்கு. அதனால் எந்த நட்சத்திரத்துக்கும் இல்லாத சிறப்பு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் தனக்கு திருமணம் ரோகிணி நட்சத்திரம் அன்னைக்கு நடக்கணுங்கிறத அந்த காலத்தில் பின்பற்றி இருக்காங்கிறத இந்த பாட்டு சொல்லாமல் சொல்லுது. அதனால தான் இந்த ரோகிணி நட்சத்திரம்னு எடுக்கும்போதே இந்த இடத்த நாம் அது திருமணத்துக்கு மிகச்சிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறத சொல்லப்படுறதா சங்க இலக்கியங்களில் நிறைய நம்ம பல இடங்களில் அதை பார்க்குறோம். அப்போ ரோகிணி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அது குருமார்கள் அப்படின்னு நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையோட நூக்கன் கார்னர், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் மிக நுணுக்கமாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒவ்வொரு பகுதியையும் அணுவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி ஒரு துறையிலையும் அவங்களுக்கு மிகச்சிறந்த நாலேஜ் இருக்கும். அந்த நாலேஜை அடுத்த ஜெனரேஷனுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப எளிமையாக புரிய வைக்கிறது. அதாவது சில பேர் நிறைய படிச்சிருப்பாங்க, நல்லா சிந்திப்பாங்க, இதை எப்படி அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் தெரியறதும் குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்கல்ல. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் சின்னதாக தெரிஞ்சால் கூட இதை எப்படி சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதே போல் சந்திரனுடைய நட்சத்திரங்கிறதுனாலேயே அறிவில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பாங்க. ஒன்றுத்துக்கும் அந்த படைப்பாற்றல் தன்மை அதிகமாக இருக்கும். ஒன்றுத்துலேயும் தேடி 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 அந்த அறிவை சேகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
இது வந்து ஜென்ரலாக நம்ம சந்திரனுக்குரிய நட்சத்திரத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்துருக்கோம். ரோகிணி நட்சத்திரத்தோட மிகப்பெரிய குவாலிட்டி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள யாராவது நம்பி வந்தாங்கன்னா, அதாவது தன்னை அழிச்சிக்கிட்டு கூட, அதாவது நம்பி வந்தவர்களை எந்த சூழ்நிலையும் நட்டாற்றில் விடக்கூடாதுங்கிறாங்கல்ல, இதில் வந்து ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. அவங்களால முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்காக வந்து நண்பர்களால் கெட்ட பேர் எடுத்துக்கிறவங்களும் அவங்களுக்கோட இதெல்லாம் கிடையாது. நண்பர்களுக்கு உதவி செய்ய போய் கெட்ட பேர் எடுத்துக்கிறவங்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் தான் இருப்பாங்க. இந்த ரோகிணியை பற்றி ஸ்பெஷலாக பேசும்போது 4 முக்கியமான தெய்வங்கள் புராண கேரக்டர்களை வந்து நம்ம பேச போகிறோம். ஒன்று வந்து கிருஷ்ணர். கிருஷ்ணர் தான் உங்களுக்கு தெரியும், மகாபாரதத்தை வந்து தொடங்கி வைக்கிறது முடித்து வைக்கிறவர் கிருஷ்ணர். இன்னொன்று வந்து பிரம்மன். பிரம்மன் வந்து படைப்பு கடவுள். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் நியாய தர்மங்கள் என்றைக்கும் அழிஞ்சிடக்கூடாது. மனுஷன் பிறந்துட்டா அவனுக்கு சாவுங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த சாவுங்கிற தர்மத்தை கண்டிப்பாக கடைபிடித்து நிறைவேற்றுறவர் வந்து யம தர்மன். அவர் பிறந்ததும் ரோகிணி நட்சத்திரம் தான். இன்னும் பார்த்திங்கன்னா, பல பேர் எப்போ கண்டாலும் பயப்படுற ஒரு நவகிரகத்தில் ஒன்று சனி பகவான். இந்த சனி பகவானும் ரோகிணி நட்சத்திரத்திலாம் பிறந்திருக்கார். அப்போ ஒரு பக்கம் படைப்பு கடவுள், இன்னொரு பக்கம் வந்து அழிக்கக்கூடிய கடவுள். இந்த 2 கேரக்டருமே ரோகிணி நட்சத்திரத்துக்கு இருக்கும். அதாவது வந்து அவர்களே உருவாக்குவாங்க, அவர்களே நினச்சா அழிப்பாங்க. யுகங்களை தொடங்கி வைக்கிறதும் அவங்க தான், முடித்து வைக்கிறதும் அவங்க தான். எந்த துறையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு துறை வந்து தொடங்கி உச்சத்தை தொட்டு அது திரும்பவும் மங்குது இல்லை. இதில் அனைத்து நிலைகள்லையும் ரோகிணி நட்சத்திரத்தோட பங்கு வந்து இன்றியமையாததாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்லுவாங்க, பொதுவாக அந்த கிருஷ்ணரோட கேரக்டர் தான் ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய கேரக்டராக சொல்லிட்டு வருவாங்க. இவங்களுக்கு எப்போதுமே இந்த தாய் மாமன், இந்த மாமன் உறவு முறைகள்லாம் பெரிய அளவுக்கு ஒத்துப்போகாது. அப்படியே இருந்தால் கூட பெரிய அளவுக்கு பேருக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்கள்ல, ரோகிணியில் பிறந்தா தாய் மாமனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இல்லை. அது ஏதோ ஒரு அந்த காலத்துலேருந்து இந்த நட்சத்திர குறியீடு வந்து தாய் மாமன் மாமன் முறை உள்ளவர்களுக்கான அந்த இணக்கம் வந்து சரியாகவே இருக்கிறது இல்லை. ஏன்னா கிருஷ்ணரையும் கம்சனையும் ஒரு உதாரணமாக நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல. அடுத்தது இந்த பல இடங்களில் ஒத்து போகிறது என்னன்னா, பொதுவாக ஒருத்தவங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா பெற்ற தாய் எப்போதும் தன்னுடைய பிள்ளையை வந்து பேணி வளர்ப்பதுங்கிறது இயல்பாக ஒன்று தான். ஆனால் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க தாயை தவிர இன்னொருத்தவங்க, அதாவது எதிர் வீட்டு பெண்ணாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு உறவு முறை, யாராவது ஒருத்தவங்க இந்த தாய்க்கு நிகரான தன்மையை வச்சுக்கிட்டு அந்த குழந்தை மேலே இன்னொரு பாசம். அதாவது ரோகிணிக்கு வந்து 2 தாயின்னு எப்போதுமே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தாய்களுக்கு ஈக்குவலாக அந்த பாசம் செலுத்துகிற மாதிரி அதே ஃபேமிலியில் இன்னொருத்தவங்க இருப்பாங்க. பாட்டியாக கூட இருக்கலாம். சில நேரங்களில் குடும்பங்களை கடந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க கூட அந்த பாசத்தோட அந்த வளர்க்குறவங்கலாம் இருக்காங்க. அதனால் ரோகிணி நட்சத்திரத்தை வந்து பொதுவாக வந்து அது ஒரு மிகச்சிறந்த நட்சத்திரமாக சொல்லுவாங்க. அறிவுத்திறன், ஆற்றல், நம்பி வந்தவங்களை காப்பாற்றுறது, அவங்களுக்கு நல்வழி காட்டுறது, இது எல்லாமே அவங்கள்ட்ட இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் மட்டும் நம்ம வெறுப்பை சம்பாதிக்கக்கூடாது. ரோகிணி நட்சத்திரக்காரங்கள் கூடுமான வரைக்கும் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போகிறவங்க. ஒரு கட்டத்தில் அவங்களே வெறுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எந்த ஜென்மத்தில் வந்தால் கூட அவங்க திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து இவங்களுக்காக மற்றவர்களுடைய வாகனங்கள் இவங்களுக்கு பயணிக்கும் அப்படிம்பாங்க. இவங்கள்ட்ட கார் இருக்கோ, 2 வீலர் இருக்கோ, அதெல்லாம் தெரியாது. இவங்களுக்காக மற்றவங்களோட கார்கள்லாம் அணிவகுத்து நின்று அவங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு, அவங்க எங்கேயாவது போனால் கொண்டு விடுறதுக்கு இப்படி இருக்கும். பொதுவாக ரோகிணி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் வந்து சகடுன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. சகடு அப்படின்னா சக்கரம் இல்லையா? சக்கரம் வந்து ஒரு இடத்துல நிற்கலாமா? அதனால் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. சக்கரம் ஏதாவது சொல்லிக்கிட்டே தானே இருக்கணும். இந்த உலகத்தோட இயக்கமே வந்து சக்கரம் தானே. இயக்கத்துக்கு அடையாளமே சக்கரம் தானே. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சக்கரம் மாதிரி பல இடங்களுக்கும் சுழன்று கொண்டே இருக்கும்போது தான் அவங்களும் இயங்குவாங்க, அவங்களால மற்றவர்களும் இயங்குவாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் அப்படிங்கிறது பிரம்மன். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பிரம்மனையும் கும்பிடலாம், கிருஷ்ணரையும் கும்பிடலாம். அது மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய கோயில் அப்படின்னு பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய, காஞ்சிபுரத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பாண்டவ தூத பெருமாள் அப்படிங்கிறாங்க. பாண்டவருக்கு தூதர் யார்? கிருஷ்ணர் தானே. அதனால் பாண்டவ தூத பெருமாள் கோயில் வந்து அவங்களுக்கு உகந்த கோயில். பொதுவாக வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க நட்சத்திர குறியீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது சக்கரம் தான் மிகப்பெரிய குறியீடு. அதுக்கப்புறம் தேர், வண்டி, ஆலமரம், வாகனங்கள் இயங்குகிற இடங்கள் எல்லாமே, சக்கரங்கள் சுற்றுற இடங்கள் எல்லாமே ரோகிணியோட ஆதிக்கம்தான், சுக்கிரனோட ஆதிக்கம்தான், சந்திரனோட ஆதிக்கம்தான். அதனால் இதை வந்து அவங்க லோகோவாக வச்சுக்கலாம். ஆனால்
அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரோகிணியில் இருக்கும்போதே அதுக்கு உரிய கிரகம் சந்திரன் தானே. அந்த சந்திரன் ஆட்டோமேட்டிக்காக உச்சமாயிடும். இந்த சந்திரனோட ராகு கேது அந்த மாதிரி மற்ற கிரகங்களோட பகை கிரகங்களோட சேர்க்கை பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதிரி தேர், வண்டி, சக்கரம், ஆலமரம் இதை வந்து தங்கள் பிஸ்னஸுக்கான ஒரு லோகோவாக பயன்படுத்திக்கலாம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு உரிய மரம் வந்து நாவல் மரம். அதே மாதிரி அதுக்குரிய விலங்கு அப்படின்னு சொல்கிறத விட ரோகிணி அப்படின்னாலே பாம்பு தான். அதாவது வந்து ஆண் பாம்பு, ஆண் நாகப்பாம்பு. இதே பெண் நாகப்பாம்பு வந்து பெண் சாரை பாம்பு வந்துன்னா மிருகசீரிஷ நட்சத்திரமாக வரும். அப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்குன்னா ஆண் பாம்பு, நல்ல பாம்பு, அதுக்கு வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது. அதே போல் இவங்களுக்கு உரிய மரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த நாவல் மரத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றணும். கூடுமான வரைக்கும் இந்த நாவல் மரத்தை வெட்டுறது, அதுக்கு இடையூறு பண்ணுறது, இந்த கிளையை கழிச்சு விடுறது, வேறு டிஸ்டர்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் வந்து பண்ணக்கூடாது. பொதுவாக நாவல் மரங்கள் பெரிய அளவுக்கு வீட்டில் இருக்காது. அதனால் உங்களுடைய பிறந்த நாள் அந்த நட்சத்திர தினங்கள்லாம் வரும்போது கோயில்கள் மற்ற பொது இடங்களில் உள்ள நாவல் மரத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இதுக்கு உரிய பூ அப்படின்னு பார்க்கும்போது சந்திரனுக்குரிய வெள்ளை அல்லி தான் இதுக்கு உரிய பூ. அதனால் அதையும் பார்த்துக்கணும். உங்களுக்கு உரிய பறவை அப்படின்னு பார்க்கும்போது ஆந்தை. இப்போ ஆந்தைக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. ஆந்தைக்கு நிச்சயமாக நம்மளால் தொல்லை கொடுக்க முடியாது. அது நமக்கு கண்ணு கெட்டாத உயரத்தில், எட்டி பிடிக்க முடியாத உயரத்தில் உட்காந்துருக்கும். அதுவும் ராத்திரியில் தான் வெளியில் வரும். அதுக்கு தொல்லை பண்ணக்கூடாது. மரத்துக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். உங்களுடைய அதிர்ஷ்டங்களையும் தானங்களையும் பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிந்த வரைக்கும் இந்த பாலை வந்து தானமாக கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே கிருஷ்ணருக்கு உகந்தது பார்த்திங்கன்னா, கிருஷ்ணர்னாலே பசுமாட்டோடு நிற்கிறவர் தான் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும்னா முடிந்த வரைக்கும் பாலை வந்து தானமாக பண்ணணும். அப்படி இல்லையா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு பசுமாடு கூட வாங்கி கொடுக்கலாம். அந்த ரோகிணி நட்சத்திரத்தோட சிறப்பான குணாதிசயங்களில் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்து மிருகசீட நட்சத்திரத்தோட குணநலன்கள், அதற்கான பலன்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.